வெல்கம் டு அவர் அனிஷா ஆரி கிரியேட்டிவ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, கஸ்டமர்கிட்ட வந்து நிறைய ஆர்டர்ஸ் எப்படி வாங்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, நம்மளுக்கு நல்லா தைக்க வருன்ற கான்ஃபிடென்ஸ் வந்து நம்ம மேலே நாமே வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்னன்னாக்கா, வீட்டில் உள்ளவங்கள்ட்ட வாங்கி நமக்கே வந்து நமக்கே வந்து ஒரு 10 ஜாக்கெட் தைச்சி நம்மளுக்கு என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம், என்னென்ன தப்பு பண்ணுறோன்னு முதல்ல கண்டுபிடிச்சிட்டு, நெக்ஸ்ட் வந்து நம்ம அம்மாவுக்கு இல்லைன்னா மாமியார் அந்தமாரி யாருக்காவது நீங்கள் தைச்சி கொடுக்க ஆரம்பித்து அவங்க சொல்கிற குறைகள் நிறை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பக்கத்தில் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து ஒரு ப்ளவுஸ் மட்டும் நான் உனக்கு தைச்சி தரேன்னு சொல்லி எந்த அளவுக்கு உங்களோட கான்ஃபிடெண்ட்டாக முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பயம் இருக்கும், நமக்கு தைச்சிக்கிறோம் ஆனால் மற்றவங்களுக்கு தைக்கும்போது வந்து அது தப்பாக வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைப்பாங்க. ஆனால் அப்படி நினைக்காம உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக அடுத்த டைம் உங்கள்கிட்ட ஒரு 10 ஜாக்கெட் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வந்து தைக்க ஆரம்பிக்கணும். நான் வந்து ஸ்டார்டிங் வந்து எனக்கே என்னோடய ஜாக்கெட்டே நிறைய புது புடவை தான் எடுத்து நான் தைக்க ஆரம்பித்தேன். வந்து என்னோடய 2-3 ஜாக்கெட்டை நான் வீணாகவும் ஆக்கிட்டேன். அதனால் ஃபீல் பண்ணலை. இருந்தாலும் நான் தைப்பேன்னு சொல்லிட்டு தைச்சி எனக்கு தைக்க ஆரம்பித்தேன். அதுக்கடுத்து எங்கள் அம்மாவுக்கு தைச்சி கொடுத்து நெக்ஸ்ட் வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து அத்தைக்கிட்டேருந்து நான் உனக்கு தைச்சி தரேன் அத்தை, நீ ஒரே ஒரு ஜாக்கெட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி நான் தைச்சி கொடுத்தா அவங்களுக்கு பிடிச்சி போய் 10 ஜாக்கெட்டை என்கிட்ட கொடுத்து அவங்க ஆர்டர் கொடுத்து நீ எனக்கு தைச்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க எத்தனை நாள் நமக்கு கொடுக்குறாங்களோ அவங்க கொடுக்குற நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம சீக்கிரம் அவங்களுக்கு முடிச்சு கொடுக்கணுன்ற ஒரு வெறியோடு நம்ம செய்யணும். நம்மள்ட்ட திருப்பி கொடுத்தா இவங்க சொல்கிற டைமுக்கு முன்னாடியே முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இப்போ என்கிட்ட ஒரு கஸ்டமர் கொடுத்தாங்கன்னா ஒரு 4 ஜாக்கெட் கொடுத்து எனக்கு ஒரு 2 நாள்லேயே வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் ஒரு நாள்லேயே அந்த 4 ஜாக்கெட் என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ உட்காந்து தைச்சிருவேன். இல்லைனா நெக்ஸ்ட் நாள் அவங்க சாயங்காலம் கேட்டாங்கன்னா காலையிலே முடிக்கிற அளவுக்கு நான் தைச்சி ரெடி பண்ணி வச்சுருவேன். இப்போ சில பேருக்கு வந்து தைச்சி எல்லாமே ரெடி பண்ணிட்டாலும் ஒரு கொக்கி தைக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து டைம் ஆகும். அதுக்கு என்ன பண்ணாங்க, நமக்கு கொக்கி தைக்கிறதுக்கு ஒரு ஆளை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இல்லையா, நம்ம அந்த டிவி பார்க்குற நேரம் இல்லை கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுகிற நேரம் அந்த டைமில் வந்து நம்ம கொக்கி தைக்கிற எதையுமே பார்த்துக்கணும். இப்போ நான் வந்து வீட்டில் சும்மா தான் இருக்கேன். இருந்தாலும் இதை வந்து நான் ஒரு தொழிலாக பண்ணாமல் ஃப்ரீ டைமில் வந்து பண்ணுற மாதிரி தான் நான் ஆரம்பித்தேன். இப்போ வந்து எப்படின்னாக்கா ஒரு 2-3 ஒரு நாளைக்கு ஒரு 2 ஜாக்கெட்டு 3 ஜாக்கெட் தான் தைப்பேன். அதுக்கு மேலே வந்து என்னால் முடியாது. இருந்தாலும் வந்து கொடுத்தாங்கன்னா இப்போ உடனே வேணுமா, உடனே எனக்கு தைச்சி கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்கன்னா நான் உடனே என்ன பண்ணிவிடுவேன், சரி அவங்களுக்காக தைச்சி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு பாப்பாவை தங்கச்சிட்ட விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன், உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிடுவேன். தைச்சேன்னா 1 மணி நேரத்துலேயே என்னால் முடியும்னா ஒரு ஜாக்கெட் தைச்சிட்டாலும் அதில் பாதியை வந்து இன்னொரு ஜாக்கெட்டில் பாதியை ஃபினிஷ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் போய் வேலை ஏதாவது இருந்தால் அதை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் அதையுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடும். பாப்பா தூங்க வச்சுட்டு அந்த டைமில் உட்காந்து பண்ணுறது. அதுக்கப்புறம் அது எழுந்துறதுக்குள்ளே நீ இதை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமை நம்மளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கஸ்டமர்கிட்ட போய் நம்ம வாங்கும்போது அவங்க திருப்பி நம்மள்கிட்ட கொடுத்து நம்மளே தான் தைக்க சொல்லணுன்ற லெவலுக்கு வந்து நம்ம தைச்சி கொடுக்கணும். ஒரு சின்ன மைனஸ் இருந்தாலும் அதை வந்து எப்படி திருத்திக்கணும், எப்படி நம்ம திருத்திட்டா அடுத்த டைம் நம்மளுக்கு வந்து எப்படி இது கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து இது பண்ணிக்கணும். கஸ்டமர் வந்து பிடிக்கிறதுமே ரொம்ப ஈஸி. அதிகமாக சில பேர் வந்து ஜென்ஸ் டைலர்கிட்ட தான் போகணுன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதே வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்களுமே அப்படி தான். அவங்களுக்கு வந்து கரெக்டாக போட்டால் தான் ஜாக்கெட் வந்து கரெக்டாக இருந்தால் தான் வந்து பிடிக்கும். குண்டாக இருக்கவங்களுக்கு எனக்கு இந்த இடம் லூஸாக இருந்தாலும் பரவாயில்லம்மா, எனக்கு இப்படி இருந்தால் போதும், ஆனால் வந்து இப்படி கரெக்டாக கையை மட்டும் தைச்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பாங்க. அப்போ வந்து எப்படி அவங்க உடம்பு தகுந்த வாட்டத்துக்கு நம்ம கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட்டில் இருந்தால் இந்தமாரி தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சி கொடுக்கணும். சில பேர் நம்ம ஸ்டார்டிங் வந்து மெஷர்மெண்ட் வச்சு நமக்கு தைக்க தெரியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா அவங்களோட அளவு ஜாக்கெட்டை வச்சு நம்ம கரெக்டாக நம்மளால் முடிகின்ற அளவுக்கு கரெக்டான ஃபிட்டிங்காக ஒரு இடுப்பும் தொங்கக்கூடாது, கையும் தொங்கக்கூடாது, ஆம் ஹோலும் லூஸாக இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு நம்ம பார்த்து தைச்சி கொடுக்கணும். நெக்ஸ்ட் டைம் நம்மள்கிட்ட கொடுக்கும்போது இவங்கள்ட்ட கொடுத்தா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லிடுற மாதிரி ரெடியாக நம்ம கொடுத்தணும். அதை உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சீக்கிரமாகவும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குற அளவுக்கு தைக்க ஆரம்பிக்கணும். என்கிட்ட வந்து அதிகமாக அவசரமாக தான் நிறைய பேர் வந்து கொடுப்பாங்க. இப்போ ஒரு 2 நாளில் வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா இன்றைக்கே நான் முடிச்சிட்டேன், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, நான் எங்கே பார்த்தாலுமே சொல்லிவிடும், முடிச்சிட்டேன் நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங் வந்து என்னன்னாக்கா இந்த
நம்ம வந்து இது பேசக்கூடாது, பேரம் பேசுவாங்களா அந்தமாரி நம்ம பேசக்கூடாது. எவ்வளோ கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம வாங்கிக்கணும். இப்போ வந்து அங்கே 90 ரூபா வாங்குறாங்கம்மா, நீ 80 ரூபா வாங்கிக்கணும், சரி கொடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிக்கணும். நம்ம ஒர்க்கை பார்க்கக்கூடாது. ஸ்டார்டிங் வந்து நம்ம கஸ்டமரை வந்து பிடிக்கிறதுல தான் பார்க்கணும். நல்லா தைச்சி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்மள்ட்ட கொடுக்கும்போது நீ 90 ரூபாயே எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. சில பேர் 100 ரூபாயே வச்சுக்கோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு தைச்சிருக்க, நல்லாவும் தைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டைம் வரும்போது 100 ரூபாயும் நமக்கு கொடுப்பாங்க. இப்போ என்கிட்ட கொடுக்குறவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் 100 ரூபா தான் எங்கள் ஊரில் எல்லாருமே வாங்குறாங்க. நானும் 100 ரூபா கொடுத்தா போதும்னு சொன்னேன். அவங்க வந்து பேசுவாங்க, அம்மா 90 ரூபா தாம்மா எல்லா இடத்துலன்னா, சரி 90 ரூபா கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கிட்டேன். இப்போ வந்து அவங்களே வந்து 100 ரூபா நீ இம்மா நேரம் உட்காந்து இத்தனை ஜாக்கெட் தைச்சி கொடுக்குற, 100 ரூபா வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி ஒரு 20 ரூபா 10 ரூபா மட்டும் குறைச்சிக்கோ, எனக்கு அது போதும்னு சொல்லி என்கிட்ட கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அவங்கள ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நம்மளால் முடியும், இவங்க என் கஸ்டமரு, எனக்கு நான் இந்த அளவுக்கு தைச்சி கொடுக்கணும். நம்ம வந்து ஸ்டார்டிங் கொடுக்கும்போது ஒரு கஸ்டமர் நம்ம ஒரு டைலர்கிட்ட எப்படி எதிர்பார்க்குறோமோ அதேமாரி தான் ஒரு கஸ்டமர் நம்மள்ட்ட எதிர்பார்ப்பாங்க. நம்ம ஒரு டைலராக ஆகிட்டோம், நம்மள்ட்ட அந்தமாரி தான் எதிர்பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக தைச்சி கொடுங்க.